நீங்கள் வந்து வாலி சார் கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஒரு புரட்சிகரமான பாட்டு எம்ஜிஆருக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் புரட்சிகரமான ஒரு பாட்டு எழுதுவார். சிவாஜி வந்து அப்படி அழகாக காதலில் தத்தளிச்சு நடிக்கிறாருப்பா, அவருக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதையும் கொடுப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஓப்பனிங் சாங் எழுதணும், அதுவும் மோட்டிவேஷனோட எழுதணும் அப்படின்றப்ப அதையும் கொடுப்பாரு. கமலஹாசன் நடிப்பாலே அழ வச்சிருவாரு. ஒரு காதல் தோல்வி பாட்டு, அதை வந்து கேட்ட உடனே அந்த வரிகளை வந்து மயங்கி நீங்க அழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாலி சார் பண்ணுவார். காதல் பாட்டுக்குள்ள அரசியலை வைக்க முடியுமா? இவரால முடியும். மங்காத்தா படத்துல அஜித்துக்காக அவர் எழுதின ஒரு பல்லவி, விஜய்க்கு ஒரு மாசான ஹீரோ இன்ட்ரோ சாங், ஒரு லைஃப் லெசன் சொல்ற ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான், நதி போல நீங்க ஓடிக்கிட்டு இருங்க அப்படின்றத வந்து பாட்டிலே அன்னைக்கே வச்சுட்டாரு. உருகி உருகி காதல் பண்ணுமா? சூர்யாவோடைய ஜில்லுன்னு ஒரு காதல் ஆல்பம் வந்து சொல்லுவேன். வாலி சார் அண்ட் ரஹ்மான் சார் டிட் த மேஜிக். ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ஆக்டர், இவங்க ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாலி சார் தன்னுடைய வரிகளில் வாழ்த்தின ஒரு ஆல்பமே இருக்கு. பல படங்கள் ஆரம்பிக்கும் போது முதல் முகவரியா இருந்தது என்னமோ பாடல்கள் வாலி. ஏன்னா அப்படிதான் வெங்கட் பிரபு, சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருக்குமே எழுதியிருக்காங்க. வாலி சார் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த மேன் வித் நோ ஹேட்டர்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மனுஷன் பேசுறது, இந்த பாட்டோடைய அவர் ஒரு பாட்டுக்கு பின்னாடி எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு கூடயே அப்படியே வாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் தேடி பிடிச்சி அவங்கள ஃபோன் பண்ணி நான் வாலி பேசுகிறேன்னு அவங்களுக்கு புது கவிஞர்களுக்கு வேர்த்துப்படும். நான் நிஜமாகவே அந்த மாதிரி பாராட்டுறேன். நான் இளையராஜாட்ட ஃப்ளைட்டில் வரைச்சேன், யார் அந்த காமவடின்னு ஒருத்தன் ரொம்ப நல்லா எழுதுகிறேன், அந்த ஆளுக்கு ஒரு முழு படம் கொடுன்னு சொன்னேன். ஏன்னா முழு படம் அவருக்கு கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் இல்லையா பணம்னு, பல லட்சம் உங்களுக்கு நஷ்டமானா பரவாயில்லையா, நல்லா எழுதலான்னு கொடுத்து ஒரு முழு படமே நான் கொடுக்க சொல்ல கொடுத்தார், எழுதினார் காமவடியன். ஃபாரெவர் என்றைக்குமே என்னுடைய ஐடல், என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வாலி சார் தான். எனக்கு என்னுடைய மொழி முக்கியம். அந்த மொழியில் நல்ல லாவகத்தை காண்பித்து அதில் உள்ள ஆளுமையை கையாண்டு அது லாவகத்தையும் காண்பித்து அருமையாக பாட்டு எழுதுறவங்க தான் எனக்கு முக்கியம். பாடல் தான் முக்கியம். 75 வயசுல ஒரு லிரிசிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு பாட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பாட்டு கேட்பீங்க? ஒரு தத்துவ பாட்டு, ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டு, ஒரு காதல் பாட்டு. ஆனால் விஜய் ஆண்டனியும் பிரபுதேவாவும் போய் கேட்டு வாங்கின பாட்டு என்னமோ ஒரு கிளுகிளுப்பான பாட்டு. படத்தோடைய பேர் வெடி, பாட்டோடைய பேர் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் எல்லாரும் ட்ரெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு. அதாகப்பட்டது என்னன்னா நண்பர்களே, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எங்க போனாலுமே இந்த ஹஸ்கி டான்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. காதலில் வெற்றி பெற்ற காதலன் காதலி இவங்க 2 பேருமே தனி ஒரு உலகத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனால் என்ன நடக்கும்? கொஞ்சறது, பேசுறது, இதெல்லாம் தான் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து யார் அழகாக பாட்டில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரபுதேவா அவர்கள் யோசிக்கும் போது, நம்ம வாலி அங்கிள் எங்கே இருக்காரு, நம்ம அவர்கிட்ட ஒரு பாட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெடி படத்துடைய கம்போசிங்காக விஜய் ஆண்டனியும் பிரபுதேவாவும் வந்து வாலி சாரை நோக்கி போகிறாங்க. இந்த பாட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்லி பல ஆண்களை விட நிறைய பெண்கள் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சோ மெனி ரெக்வஸ்ட் வந்து இந்த பாட்டை பற்றி பேசுங்க, இந்த பாட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்காக இந்த வீடியோ. அடுத்து நம்ம வந்து ஒரு பயாலஜி கிளாஸுக்கு போக போகிறோம். ஸோ வாலி சார் ஒரு பயாலஜி ப்ரொஃபஸராக நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, ஒரு பூ மொட்டாகி, பூவாகி, காயாகி, கனியாகி வரும். அதை தான் வந்து அடுத்த வரிகளில் எழுதியிருக்காங்க. நான் மண்ணை விதையாக்கி, விதைய பூவாக்கி, பூவை பிஞ்சாக்கி, பிஞ்ச காயாக்கி, காய பழமாக்கி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பயாலஜி கிளாஸில் இருந்தோம். பயாலஜிலேருந்து இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போகிறோம். ஸோ பாட்டுக்குள்ளே இந்த ரொமான்டிக்கா ஹிக்கிலாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு வரி, முத்தம் கேட்குற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ முத்தங்களை கொடுக்க முடியும், அதை வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்கிறது, முகம் சுழிக்காத வகையில் அவ்வளோ அழகாக வந்து இந்த வரிகளில் வந்து வாலி சார் எழுதியிருக்காங்க.
வாலி சார் கிட்ட எம்ஜிஆர் வந்து ஒரு லவ் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவி எழுதியிருப்பாரு. ஸோ அதோடைய வரிகளை வந்து நீங்க வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு இங்க வந்து மறுபடியும் அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னா, வாடகை வாடகை என்னடி வாடகை உண்மன வீட்டுக்குள் உட்கார. சிம்பிளான லைன்ஸ்ல லவ் ப்ரொபோசல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த லைன்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நாயகி வந்து சொல்றாங்க தன்னை வந்து ஒரு மேனகை அப்படின்னு சொல்லி. மேனகை அப்படின்றவங்க அழகுல வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேனகையா இருக்கிற நாயகிக்கு நாயகன் வந்து ஒரு இந்திரன் ஒரு சந்திரன். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதில் வந்து தலைவர் பாட்டு ஏதாவது ஒன்று இருக்குமோ, அந்த மாதிரி கேரளாவில் நடக்கிற முக்காவாசி ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த இச்சி இச்சி பாட்டு வந்து கம்பல்சரியாக இருக்குமா அவங்க. அடுத்து காதலன் வந்து சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப பத்திரமா வந்து நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன், அதுவும் ஏன் தெரியுமா, உன்னுடைய அழகு. உன்னுடைய அழகு வந்து இந்த பல்லவர்கள்லாம் செதுக்குன சித்தன்ன சித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா வந்து பேசுறாரு. வாலி சார் ஆல்வேஸ் யூத்ஃபுல் தாட்ஸ். ஒரு வைபான ஒரு டியூன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து யூத்ஃபுல்லாக என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டு நிரப்ப முடியுமோ எல்லாத்தையுமே நிரப்பிட்டாங்க. அண்டு எனக்கு வாலி சார் கிட்ட இருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொடுக்கணும்னா, இந்த சேனல் எல்லாரும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் வீடியோ பாருங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் யூத்ஃபுல்லான தாட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒருவேளை 2050 நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் என்னவா இருக்கும் அப்படின்றத கற்பனையாக நினச்சி உங்களுடைய கமெண்ட் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மட்டும் இல்லை, இன்னொரு 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வாலின்ற பேர் வரலாறாக உயர்ந்து நிற்கும். என்னுடைய முயற்சி அது பலன் அளிக்காமல் போகாது. நம்ம தீவிரமாக முயல்வோம், சின்சியராக முயல்வோம். தேங்க்ஸ் ஃபார் தி லவ். அண்ட் மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி, வணக்கம். நீங்கள் மெய்யாக வருந்தினால், மெய்யாக உங்கள் மெய்யை வருத்தினால் அதற்குள்ள கூலி கிடைக்காமல் போகாது, தாமதமாகலாம். அதை தான் டால்ஸ்டாய் சொல்கிறான், God sees the truth but waits. என்றைக்கு இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு வீணாகாது.